பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தூக்கம் வரலையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தூக்கம் வரலன்னு தானடி இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். எப்படியும் ரெண்டு பேரும் நல்ல விஷயத்த சொல்லி இந்த வீட்டுக்கிட்டே சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க. சௌமியா மாசமா இருக்கேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஸ்னேகா. இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். நீ குருல அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது இல்லையே இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, வீட்ல எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் நடந்து இப்போ நீங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கீங்கங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இடையில அவ்வளோ பிரச்சனையை தாண்டி இப்ப இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க ஃபேமிலிக்கு. அது என்னமோ உண்மைதான். நீ எவ்வளோ பிரச்சனை நம்மளால தாங்க முடியல. ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் பட்டு, அதுக்கப்புறம் திரும்பி கத்தி குத்துதல் வாங்கி, ஐயோ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல. இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு தான் அதுல வருத்தமே. இவங்க நல்ல சந்தோஷமா அப்படியே கண்ணு மூடிட்டு படுத்துறாங்க. வெளியில இருக்க எல்லாரும் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. அது என்ன இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாமா ஐஷு, நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் கொஞ்ச நேரத்துல. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கோவம். உன்னோட அண்ணனும் பிரியாவோட அண்ணனும் இல்லைங்கும் போது அத்தை அவ்வளவு கஷ்டப்படுத்தினது. உங்களை காலில் கண்ணாடியை உடைச்சு ஷாய் குட்டி ஓடுறான்னு சொல்லி நீங்க போய் காலில் இது பண்ணது. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஆமா, நீ நாங்க 4 பேர் அந்த வீட்டுல இல்லாம ஐஷுவும் பிரியாவையும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயும் கூட இருந்தது நீங்க தான். அண்ணி இல்ல அவங்க எங்களை மட்டும் கஷ்டப்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல, அண்ணியவும் சேர்த்துதான் கஷ்டப்படுத்தினாங்க. அண்ணிய வீட்டுல அவ்வளவு வேலை வச்சு அவங்கள பாவம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? இவ்வளவு டார்ச்சரையும் தாண்டி நாங்க 3 பேரும் வரத்துக்குள்ள அவ்வளவுதான் இப்ப நடந்தது. வீட்டை விட்டு துரத்தி விட்டது, அதுல அம்மா அப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டது, இதுல அண்ணி வாழ்க்கையில இந்த மீனாவை கொண்டு வரணும்னு நினைச்சது. அவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அண்ணி எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியல. ஆமா, நீ எப்படி நீ அவ வந்து உங்க புருஷனை பறிச்சிருவ அப்படி இப்படின்னு சொல்லும் போது கூட நீங்க எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தீங்க? ஏன்னா என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் புருஷன் என்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டான். என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவனால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எப்படி அவளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட புத்தி வந்துச்சு? அது அத்தையும் கூட சேர்ந்து ஏன் நீ இவ்ளோ பண்றாங்க? கடுப்பா இருக்கு. நீ இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பையனுக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்காங்கன்னு அவங்க யோசிக்கிறது இல்ல. அதை யோசிச்சாதான் அவங்க நல்லவங்களாயிருவாங்களே. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போதே வேண்டா வெறுப்பாதான் அவங்க இருந்தாங்க. இதுல அதுக்கப்புறமா ஏத்துக்குவாங்க நினைச்சா, அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே ஏத்துக்கல. என்னமோ உங்க பையன் வாழ்க்கையில இருந்து எப்படி துரத்தி விடலாம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க எப்போதும் என்னை வெறுக்கதான் செய்வாங்க, என்னை ஏத்துக்கலாம் மாட்டாங்க. இல்ல நீ கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நீ வாய்ப்பு இல்லடா. அவங்க பையன் வாழ்க்கையில அவளை கொண்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ என்னோட தைரியத்தால நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க பெஸ்ட் தான். நீ அவ கண்டிப்பா அஜித் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா வர முடியாது. ஆனா நீங்க பெஸ்ட் தான். நீ ஆமா, இப்ப எல்லாரும் இதுக்கு என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ அத்தை இப்படி இருக்கும் போது நீங்க இவ்வளவு தூரம் அவங்க கூட வாழ்ந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஐயோ, நான் அத்தை கூட வாழலாமா? என் புருஷன் கூட தான் வாழ்ந்து நீ ஒரு குடும்பமா இருந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அப்படி நான் சொல்றேன். இதெல்லாம் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் எதிரியா இருப்பாங்க அந்த ஒரு பொண்ணுக்கு. அதுவும் இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுல அப்படி இல்லல்ல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாருமே தான். நான் ஃபர்ஸ்ட் கூட இவ்வளவு தைரியமா இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. உங்க 4 பேத்தையும் பார்த்துதான் எனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுப்பா. நமக்காக நம்ம தான் நிக்கணுங்கிற ஒரு தைரியம் கொடுத்ததே நீங்க எல்லாருமே தான். இந்த ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பா அஜித் கூட இப்பவும் நான் இருப்பேன்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். அத்தை எதை வேணாலும் பண்ணி என்னை துரத்தி விட்டுருப்பாங்க. நீங்கெல்லாம் இருக்கவும் தான் எனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு. மொத்தமா குடும்பமே தைரியம் வந்ததுக்கு காரணம் எல்லாருமே தான். அது என்னமோ உண்மைதான் சௌமியா. இப்ப கூட பாருங்களேன், நீங்க 2 பேரும் அந்த ஆபீஸ் போயே ஆகவே நிக்கிறீங்க. அண்ணி உங்களுக்கு புரியல. அவன் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டான். கண்டிப்பா திரும்பி இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க 2 பேரையும் ஜெயில பிடிச்சு போட்டாச்சு. அதனால திரும்பி அந்த தப்பு பண்ணுவான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. நீ ஆமா நீ, ஆனா அந்த ஆபீஸ்க்கு நாங்க போயே ஆகும். இப்படி பயந்து ஒதுக்குறதுக்காக அந்த ஆபீஸ்க்கு நாங்க ஸ்டார்டிங் போகல. என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆபீஸ் நான் போகணும் தான் இருக்கேன். நானும் சௌமியாவும் அந்த ஆபீஸை விட்டு வரமாட்டோம். லீவ் எடுத்திருக்கீங்களே, கேட்காம எப்படி சேர்த்துக்குவான்? அவன் தானே லீவ் எடுக்க வச்சா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லாம அந்த ஆபீஸை விட்டு எங்களை துரத்தி விட்டுற மாட்டான். அதே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஸ்னேகா? ஆமா, அது என்னமோ உண்மைதான் சௌமியா. இருந்தாலும் ஓவர் தைரியம் தான் உங்களுக்கு. ஒரு பொண்ணுக்கு தைரியம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்னு அந்த பொண்ணு நினைப்பா. அதுக்காகனே நமக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியே இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்தா மட்டும் போதும்பா. ஒருத்தர் பகை வச்சுட்டு இப்படி எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா இருந்தா போதும். ஐ திங்க் அது உனக்கும் பிரியாவுக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற?
அது நீங்க காலேஜ் தான்ப்பா படிக்கிறீங்க, காலேஜ்ல பெருசா இந்த பிரச்சனை வந்துற போகுது. அது என்னமோ உண்மைதான். எப்படியும் அந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இப்படியே இருந்தா போதும். எப்போதும் எந்த கஷ்டமும் வராம நல்லா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் இந்த குடும்பத்துல இருக்க சந்தோஷமே. ஏதாவது ஒண்ணு யாருக்காவது ஆனா கூட அந்த குடும்பமே அவ்வளோ வருத்தமா போயிருது. ஏன்டா தெரியல. என்ன நீ பண்றது? இங்க யாருமே அவ்வளவு தைரியம் இல்ல. நாங்களா இருந்தோம்னா தைரியமா இருப்போம் தெரியுமா, எங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஏன்டி இருக்க மாட்டேன்? உனக்குன்னு வந்தாதான் தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே எங்களுக்கு பயத்தையே கொடுக்குறீங்க. அது இல்லம்மா, என்ன நடந்தாலும் இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆக கூடாது நீங்க தான் நினைக்கணும். நாங்களும் நினைச்சிட்டு தான் இருக்கோம். உனக்கு பிரச்சனை அவளுக்கு பிரச்சனை இப்படி மாத்தி மாத்தி வந்து எங்க உயிரே எடுத்துருச்சு. ஹலோ ஹலோ, இப்படி எல்லாம் பேசினா குழந்தைங்க கேட்கும். அப்ப குழந்தைங்க எப்படி இருக்கணும்? குழந்தைங்க கேட்டுச்சுன்னா இந்த குடும்பமே பிரச்சனை குடும்பம்னு நினைக்கும்பா. பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வெளியில சந்தோஷமா வராது. பயத்தை உருவாக்கிட்டு இருக்காதீங்க குழந்தைங்க. ஆமாமா, நல்ல விஷயத்த பேசணும். குழந்தைங்க கேட்கல. இங்க 4 பேர் பண்ணதுலதான் என் குழந்தை குட்டிச்சூடு வரா போச்சு. எப்படி நீ? அதுவா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்மா. வெளியில இருந்து குழந்தை நீ அப்படி பண்ணணும், இந்த சைடு பண்ணணும், இந்த சைடு பண்ணணும்னு கேட்டு கேட்டுதான் இவ்வளவு தூரம் ஆச்சு தெரியுமா? ஐயோ, எங்களுக்கு தெரியாதே. நீ எப்படி தெரியும் உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நீங்க அப்ப பேசியிருக்க மாட்டீங்க. சரி சரி விடுங்க, நாங்க 4 பேர் இருக்கோம்ல, நாங்க 4 பேர் பாத்துக்கிறோம். யார் அவள ஆடிக்கு பத்தி எப்படி ஏறி வந்தானு அண்ணி விடுங்க. அண்ணி குழந்தைங்கன்னா ஏறி அப்படி இப்படின்னு தான் விளையாடுவாங்க. நம்ம தான் அடி அதை பாத்துக்கணும். எவ்வளவு நேரமா அவங்க 2 பேத்தையுமே நான் பாத்துட்டு இருப்பேன். சரி விடுங்க, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் விடுங்க. அதானே அவங்க 2 பேத்தையும் எதுவும் சொல்லிடக்கூடாது உங்களுக்கு. சரி அண்ணி விடுங்க. நீ துரு ஓடுறதுதான் குழந்தைங்க. விடுங்க அண்ணி. நல்ல குடும்பம். ஒரு ஆல மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும். வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏகுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சரி சரி, இப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியது. ஆமாமா, எல்லாரும் போய் தூங்கலாம் வாங்க. அப்புறம் உள்ளார இருக்கவங்க வெளியில வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்க வரதுக்குள்ள நம்மளே முன்னுக்கூட்டியே உள்ளார போயிடணும். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா அப்பாலாம் சும்மா தான் இருப்பாங்க. இந்த நமக்குன்னு வந்திருக்காங்க பாத்தீங்களா, நீ அவங்கதான் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனாலேயே உள்ளார போயிடுவாங்க. சரி வாங்க. நீங்க பால் குடிக்கிறீங்களா? இல்ல ஐயோ, பால் எதுவும் வேணாம். நீ பிரியா உங்களுக்கு? எங்களுக்கு இல்லாமையா நீ? நாங்களே போட்டு குடிச்சுக்கிறோம். நீங்க போங்க. பால் சூடாதான் இருக்கு, இப்பதான் சூடு பண்ணி வச்சுட்டு வந்தேன். கேட்டீங்கன்னா ஊத்தி கொடுக்கலாம் தான் வந்தேன். வாங்க ஊத்தி கொடுக்குறேன். அண்ணி சின்ன குழந்தைங்களோட எங்களையும் சேர்க்காதீங்க அண்ணி. நாங்க ஊத்தி குடிச்சு போனீங்க போங்க. ஐயோ, ஷாய்க்கும் ஊத்தி எடுத்துட்டு போகணும்டா. வா, அங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த வீட்டுல சின்ன குழந்தைங்களாவே பாக்குறதே இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் வேலையா போச்சு. அதுதான் பிரியா, நம்ம காலேஜ் படிக்கிறோம். இருந்தாலும் நமக்கு எந்த வேலையும் தெரியாத மாதிரியே இவங்க எல்லாரும் பண்றாங்க. சோ, பால் ஊத்தி குடுக்கறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? அண்ணி பால் தானே நாங்க ஊத்திக்கிறோம். நீ ஷாய் குட்டிக்கு ஊத்தி கொடுக்கணும்டா. நான் உங்களுக்கு ஊத்தி தரேன். அப்ப ஷாய் குட்டி கூட எங்களையும் சேர்த்துட்டீங்க. அவங்க 2 பேரும் பால் கேட்டிருந்தாலும் நான் ஊத்தி கொடுத்துருப்பேன். அவங்க என்ன சின்ன குழந்தையா? அண்ணி போங்கடி. நீங்க என்ன சின்ன குழந்தையாவே எங்க 2 பேத்தையும் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, நீங்க 2 பேரும் எனக்கு சின்ன குழந்தைங்க தான். போதுமா? பால் வேணும்ல, வாங்க. சரி அண்ணி சரி. என்ன சின்ன குழந்தைன்னு நினைக்கிறதுல கூட தப்பு இல்ல. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளே சின்ன குழந்தை. என்ன நீ என்னதாண்டி உன் பிரச்சனை இப்போ? சரி சொல்ற, அதானே உண்மை. எனக்கு 2 பேரும் சின்ன குழந்தைங்க தான். எப்போதும் பால் ஊத்தி தரேன்னா வாங்க. நீங்க ஊத்துறேன்னு சொல்லி கீரையும் மேலே ஊத்துவீங்க. அதை எடுத்து நான் வேற ஒரு வாஷ் பண்ணி கழுவி வைக்கணும். அதுக்கு எதுக்கு நானே ஊத்தி தரேன் வாங்க. எனக்கு 1008 வேலை வச்சிருவீங்க நீங்க. நாங்களா நீ? நாங்க கீரையும் மேலையெல்லாம் ஊத்துவோமா நீ? அன்னைக்கு பார்த்தனே பால் வச்சிருக்கேன் தான் சொன்னேன். அதை மொத்தத்தையும் கீழே தள்ளி விட்டீங்க நீங்க. அண்ணி டம்ளர் எடுக்கும் போது கையை தவறிச்சு நீ. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு டெய்லியுமா நீ ஊத்துறோம்? டெய்லி உங்க ரூம்ல கொடுத்துட்டு இருக்க, எப்படி ஊத்துவீங்க? அது மட்டும் இல்ல, உங்க ரூம்குள்ள ஊத்திடுச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? வாங்க ஊத்தி கொடுக்குறேன், நீங்க குடிச்சிட்டு போங்க. அவமானம் அவமானம். இந்த அவமானம் வேணும் ஐஷு உனக்கு? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அண்ணி. பாத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு காலம் வராமலையா போயிரும். சரி சரி விடுங்க. நாங்கெல்லாம் பால் எடுத்து கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? சாச்சா, நமக்கு பால் தான் நீ முக்கியம். பால் யார் எடுத்து கொடுத்தாலும் குடிக்கலாம் நீ. அப்புறம் என்ன சின்ன குழந்தையா மண்ண குழந்தையான்னு? வாங்க பேசாம. அதான் நீ ஊத்தி தரேங்கிறாங்களே, அப்புறம் என்ன? உங்க 2 பேத்துக்கு என்னப்பா? நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அம்மாவாக போறீங்க. உங்களெல்லாம் சொல்லுவாங்களா எங்க 2 பேத்தையும் தான் சின்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம்ல. அதுதானே இவ சொல்றது உண்மைதானே? எங்களை என்னமோ சின்ன குழந்தையா நினைக்கிறது நீங்க. நாங்க கேட்டா அப்பயும் சின்ன குழந்தைன்னு சொல்லி அடக்கிடுறது. அதுதானே? அப்புறம் என்ன சின்ன குழந்தைய சின்ன குழந்தைன்னு தானே சொல்ல முடியும். ஹலோ ஹலோ, வாய முடுங்க. நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டா பெரியாளா? ஆமாண்டி, நீ பெரியவதான். இந்த கோமைக்கு இருக்கி மட்டும் என்ன காலேஜுக்கு இழுத்துட்டு போகாம இருந்திருந்தா நான் நேரம் வேலைக்கு போயிருப்பேன். நம்ம 2 பேரும் டீம் டி. நீ அவங்கள பேசி என்ன பேசிட்டு இருக்க? உன்னாலதான் ரிட்டன் நான் காலேஜே சேர்ந்திருக்கேன். பேசாம உட்காந்துரு, ஏதாவது சொல்லிடுவேன். இவங்களை விட்டா இப்படியே பேசிட்டே தான் இருப்பாங்க. வாங்க நம்ம
உள்ளார போ. ஐயோ பயமா இருக்கு, நாங்களும் வந்துடுறோம். அப்ப வந்து தொலைங்க. இந்த வீட்டை நமக்கு 2 பேத்துக்கு மரியாதையே இல்ல. கொடுக்குற மரியாதை போதும், வாங்க. எங்க ரிட்டன் என் கனவுல நீங்க? என்ன அந்த பொண்ணுக்கு கச்சீஃப் கொடுக்குற ஐடியா இல்லையா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதே. தேட மாட்டியா? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ இவ்ளோ தூரம் பண்றேனா? இதுக்கு மேல உன் கனவுல நான் வர மாட்டேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் ரொம்ப பேசிட்டேன், பட் நீ ட்ரை கூட பண்ணல. அவ்வளவுதால இந்த கனவை நீ கனவா மட்டும் தானே எடுத்திருக்க. எப்படியோ நீ எடுத்துக்கோ, பட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு பக்கத்துலயே நான் இருக்கேன். என்னை நீ தொலைச்சிடாத. என்னை நீ தொலைச்சிட்டனா திருப்பி எனக்கு நீ கிடைக்க மாட்டேன், உனக்கும் நான் கிடைக்க மாட்டேன். உன் பக்கத்துலயே நான் இருக்கேன். ஆனா நீ என்னை எப்ப தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரு என்ன நீ தான் கண்டுபிடிக்க. இதுக்கு மேல நான் உன் கனவுல வர மாட்டேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூடா. எப்போதும் உன்னை மட்டும் நான் ரொம்ப காதலிச்சுட்டே இருப்பேன். என்னை கண்டுபிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. ஆனா இப்பவும் ஒரு க்ளூ கொடுத்துட்டு போறேன், நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். இதுக்கு மேல தேடுறதும் தேடாததும் உன்னோட விருப்பம். ஆனா நீ எனக்கு வேணும்டா. நீ என் கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. எப்பவுமே என் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரையாவது ஒருத்தரை தான் உன்னால சூஸ் பண்ண முடியும். ஒண்ணு நான், இல்ல ஐஷு. நீ யாரை எடுத்துக்கிட்டாலும் உன்னோட இது. ஆனா எப்பவும் நான் உனக்கு காதலிச்சிட்டு இருப்பேன். என்னை யாரை என்ன நீ தான் கண்டுபிடிக்க. உன் பக்கத்துலயே நான் இருப்பேன்டா. ஐ லவ் யூ அருண். நீங்க யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த கச்சேஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு கூட எனக்கு யாருன்னு தெரியாது. இவ்ளோ தூரம் இருக்கும் போது என்னால எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும்? நான் தான் சொன்னேன், நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். யாரா வேணா இருக்கலாம், அதை நீ தாண்டா கண்டுபிடிக்கணும். ஆனா நீ இத கனவா மட்டும் எடுத்துக்காதடா. நீ ரியல்ல உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறியோ அது மட்டும்தான் உன் கனவுல நான் வரேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சிரு அருண். நீ எனக்கு வேணும் அருண். நீ என்னோட லைஃப்ல இருக்கணும்டா. என்னோட லைஃப்ல நீ வேணும் அருண். நீ என்னை கண்டுபிடிச்சிரு அருண். எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அருண். ஆனா நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். உன் கண்ணுக்கு எதிர்க்கவே இருப்பேன். ஆனா அது உனக்கு தெரியல அருண். எப்படியாவது பார்த்து கண்டுபிடி அருண். எப்படி வேணாலும் எந்த ஒரு இடத்துல வேணாலும் நான் உன் பக்கத்துல இருக்கலாம்டா. ஆனா அருண், அதை நீதான் அருண் கண்டுபிடிக்கணும். இத பத்தி யோசிக்காமலே இருக்க அருண். நீ யோசிச்சா மட்டும் தாண்டா உன் கனவுக்குள்ள நான் வருவேன். நீ உன் மனசுக்குள்ள யோசிக்கலன்னா நான் உன் கனவுக்கு வரமாட்டேன் அருண். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்கிட்டயே வரீங்க? யாரு என்னன்னு தெரியாம என்னால எப்படி இது பண்ண முடியும்? அருண், உன் பக்கத்துல இருக்க அருண். இத நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல அருண். எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை. எனக்கு ஒரு சாய்ஸும் வேணாம், 2 சாய்ஸும் வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். அது உன்னால முடியாத அருண். நீ ஐஷுவை வெறுக்கணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாத அருண். நீ உன் மனசுக்குள்ள ஐஷுவை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது அருண். நான் யாரும் நீ தான் அருண் தெரிஞ்சுக்கணும். அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்காரியே நான் தான் அருண். அதான் யாரு நீ? அத நீ தான் அருண் கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு நான் தான். கண்டுபிடிச்சிரு அருண். ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் அருண் உனக்கு. ஒண்ணு நான், இல்ல ஐஷு அருண். அத நீ தான் அருண் கண்டுபிடிக்கணும். இப்போவும் சொல்றேன், அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு நான் தான். நீ என்னை தேடணும் அருண். என்னை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னையோட கடைசி அருண். கடைசி ஐ லவ் யூ அருண். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் ஆனா என்னாச்சுன்னா சோஃபாலே என்ன படுத்து தூங்குற. அது அப்படியே படுத்திருந்தேம்மா, தூங்கிட்டேன். சரி, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, கெட்ட கனவு, அவ்வளவுதான். நீ போய் தூங்கு போ. இப்படியே சோஃபால படுத்து தூங்குவ? ரூம்ல போய் தூங்குடா போனா. கனவெல்லாம் ஓர தூக்கி வச்சிரு. நல்லா நிம்மதியா படுத்து தூங்கு. அது ஏதோ ஒரு கனவை விடு. ஐயோ, கத்துல பயந்துட்டேனா நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ போய் தூங்கு. இரு, தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம், விடு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. எங்க பாத்துப்ப? என்ன கத்துன தெரியுமா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். இதுல சார் சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கீழே ஏறி விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவ? உன்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் என்னமோ பண்ணனா? இதுக்கு மேல சோஃபால படுத்து தூங்கி பாரு, உனக்கு இருக்குனா. போய் உள்ளார படுத்து தூங்க போ. இங்க அத்தை மாமா மட்டும் இருந்திருக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, நல்ல வேலை அவங்க இல்ல. இல்லாட்டினா ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அப்படி கத்துன என்னாச்சோ ஏதாச்சும் பதறி, அவ்வளவுதான். கெட்ட கனவு ஏதாவது கண்டியானா? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாரும் கெட்ட கனவு காண மட்டும் தான் கத்துவாங்க. நீ வேற லூசு தரமா பேசாத. அது கெட்ட கனவெல்லாம் இல்ல. பின்ன என்னன்னா பூச்சாண்டி எது கனவுல வந்துட்டானா? என்ன சின்ன குழந்தைன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு பொண்ணோட கனவு, விடு. அண்ணா, பொண்ணோட கனவா? அப்படி என்ன கனவு? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, விடு. ஒண்ணுல விடுன்னு சொன்னா மட்டும் நான் விட்டுருவே நினைச்சிட்டு இருக்கியானா? சொல்லு. என்ன அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணை தேடிட்டு இருக்க? ஒரு கனவு வந்திருக்கு அதானே? ஆமா, அந்த பொண்ணு என் பக்கத்துலயே இருக்கான்னு தான் சொல்றா. பட் எனக்கு எதுவுமே தெரியல. என்னன்னா நீ இப்போ சொல்ற? நானுமே சொல்றேன், அந்த பொண்ணு உன்னை சுத்தி தான் இருக்கா. நீ ஒன்னு தப்பா புரிஞ்சிருக்க. நல்லா உட்காந்து பொறுமையா யோசி, உனக்கே தெரியும். உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுனா? தெரியாதா? ஆஹா, எனக்கு தெரியாதுனா. ஆனா அந்த பொண்ணு உன்னை சுத்தியே இருக்கானா?
எனக்கு தெரியும், நீயே தேடி கண்டுபிடினா. நல்லா புரிஞ்சுக்கோனா, உன்னை சுத்தியே இந்த பொண்ணு இருக்கலாம். அது எப்படி உனக்கு தெரியும்? உன்னை சுத்தி இருந்தா தானே அந்த பொண்ணு கச்சிவு விட்டு போயிருப்பா. இப்ப கூட என்ன சொன்ன, என் பக்கத்துலயே இருக்கான்னு தானே நீ சொன்ன. பக்கத்துலயே இருக்கலாம், உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கலாம், நீ பேசிட்டு இருக்க பொண்ணா கூட இருக்கலாம். எல்லாம் ஒரு தங்கச்சியா இன்னமும் என்ன குழப்புற பத்தியா? குழப்பற, நான் உனக்கு தெளிய வச்சிட்டு இருக்கேன், க்ளூ கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா யோசினா, உன்னை சுத்தி இருக்கலாம், உன் பக்கத்துலயே இருக்கலாம். உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு உன்னோடவளா இருக்கலாம். உண்மையாலுமே உனக்கு தெரியாதா? சாச்சா, எனக்கு தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா. எனக்கு என்னமோ என் தங்கச்சி என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாளோன்னு தோணுது. ஆனா நீ வேற, நானே எவ்வளவு கவலையில இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா. சாரி. எதுக்குண்ணா? நீ கவலையில இருக்கும் போது என் தங்கச்சி ஏதோ மறைக்கிறா அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டல, அதுக்காக தான். ஐயோ அண்ணா பாவம். சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அம்மா நீ என்ன இங்க வந்திருக்க? ஓ, நான் கல்யாணம் ஆயிட்டா அந்த வீட்லயே இருக்கணும். மணி 9 தானே ஆச்சு. அதுதான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி வா போலாம். சரி, நான் இந்த வீட்லயே இருக்கும்போது ஹாப்பியா இருக்கல. நீயும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ருத்ரன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, வரவே விட மாட்டேங்கிறான் உன்னை இங்க. ஏன்? அது ஒண்ணும் இல்லடா. அப்படியெல்லாம் இல்ல, என் புருஷன் அப்படியெல்லாம் இல்ல. மேடம் உங்க புருஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் இல்ல. நான் இங்க வந்தா எனக்கு திரும்பி அந்த நினைவுகளா வருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் இங்க விட மாட்டேங்கிறான். நம்புற மாதிரி இல்லையே. அண்ணா, இந்த தங்கச்சி நம்ப மாட்டேன். அண்ணா, அவன் என்ன அடிக்கிறானா? அடிக்கிறானா அவன் உன்னை? ஆமா, நான் அண்ணனா இருந்து நீதானா கேட்கணும். ஏதோ அந்த புள்ள பூச்சை பார்த்து அவன் உன்னை அடிக்கிறான்னு சொல்ற. ஆமாண்ணா, என்ன ரொம்ப பேசி கொடுமைப்படுத்துறானா. நீ என் தங்கச்சியா இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஆக்டிங்லாம் பண்ணாத விடு. அப்புறம் தெரியல, அப்புறம் இங்க விட மாட்டான்னு கேட்டேன். சும்மாதான், அவனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா இருக்கேனா இது? சரி விடு. அண்ணா ஒண்ணு, நான் நீ இருக்கனாலதான் நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்காக நீ என்ன என் கூடயே இருக்கான்ல. அப்படியெல்லாம் நினைக்காதமா, அப்படியெல்லாம். அண்ணா, திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா அப்படியெல்லாம் இல்ல. சும்மா இந்த வீடு நல்லா இருக்கே, கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு வந்து அவ்வளவுதான். தங்கச்சிக்கிட்ட இருந்து இந்த வீட்டை மொத்தத்தையும் புடுங்கி எல்லாம் பாக்குறேன்னு நினைக்கிறேன். என் அண்ணன் கேட்டா இதை விட நான் இதுக்கு மேலயும் நான் செய்வேன். இல்ல நீ இந்த வீட்டை மட்டும் கொடுத்துருமா போதும். என் அண்ணனுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? நல்லா செய்வேமா நீ. ரொம்ப பண்றேனா? என்ன இப்ப வர வர ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டு இருக்கே நீ. எனக்குன்னு இருக்கிறது என் தங்கச்சியை தான். என் தங்கச்சியை தான் என்னால கிண்டல் பண்ண முடியும். ஓகேனா? உசுரே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும்